முத்து வந்து கேட்குறாங்க, அது எப்படி மீனா நீ இப்போ தான் நகை வாங்கிட்டு வரீங்க 2 பேரும் நீயும் பழகுறவரும் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஒருத்த வந்து வீட்டில் பூந்து நகை எடுக்கிறான்னா அவனுக்கு முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை கடையிலேருந்து யாராவது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க மீனா, அப்படியெல்லாம் வந்து வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அது எப்படி நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ வந்து தகவல் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரோஹிணி எப்படி திருன்னு முழிச்சிட்டே நின்றுக்கிறாங்க. இதை எப்படியே சும்மா விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே, எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்கிறப்ப மனோஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் எல்லோரும் சேர்ந்து என்னை அடின்னு அடிச்சுட்டு இப்போ நான் இவ்வளோ கவலைக்கிடமாக கிடக்குறேன், என்னையெல்லாம் ஒருத்தரும் பார்க்கக்கானா, இப்போ அவனை கண்டுபிடிக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. அப்படி ஏன்டா நீ தாண்டா அவனை பார்த்த, நீ வந்து எப்படி அடையாளம் இருப்பான்னு சொன்னா தாண்டா ஆகும், ஏன்டா அவனே மூஞ்சியில் முகமூடி போட்டிருந்தான், எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, அது மட்டும் இல்லாமல் என் கண்ணாடியும் கழட்டிட்டான், எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அவன் கையில் வச்சிருந்த முகமூடியை சேர்த்து எனக்கும் போட்டுவிட்டான், நான் என்னமோ அவனோட வந்து திருட வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு செம குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே என்னடா எது நடந்தாலும் கடைசியில் காமெடி பீஸ் ஆகிடுற நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி யோசிக்கிறாங்க, நம்ம ஏதோ பிளான் பண்ண போய் கடைசியில் ஏதோ நடந்துருச்சு, எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, நம்ம தான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கே கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ நகையெல்லாம் ஒன்றும் போகாமல் அப்படியே நம்மகிட்டே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, அப்பா கொடுத்த பணத்தையும் சேர்த்து நகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அந்த பணம் செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் நான் பூஜை அறையில் தான் வச்சுருந்தேன், என்ன எங்கேயும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்க போகிறாங்க. அந்த கவரில் வச்சுருந்த பணத்தை காணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை அவன் தூக்கிட்டு ஓடிட்டானா, 50,000 ரூபா வச்சுருந்தில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, மொத்த பணமும் தூக்கிட்டு போயிட்டான் போல இருக்குது, இதில் நகை டப்பா மட்டும்தான் இருக்குது, நகை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னங்க தெரிஞ்சிருந்தா அவனை அடிக்கிறப்போ இருந்து அவன் பேக்கெட்டில் செக் பண்ணியிருந்துருக்கலாம்னு தெரியாமல் போயிடுச்சு, நம்ம நகையை தூக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சுருந்த இந்த கவரை மட்டும் தான் கவனிச்சோம், பணத்தை எடுத்து பேக்கெட்டில் போட்டிருக்காங்க நம்ம தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணி கேட்குறாங்க, ஏங்க மீனா இப்படி அசால்ட்டாக நீங்கள் இப்படி இங்கே தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பார்லர் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, எப்பவும் வர இடத்துல இன்றைக்கி வந்திருக்கானா ஏதோ வந்து தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, வந்துட்டு விடுங்க பரவாயில்ல, ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாயோட போன மாதிரி ஏதோ நகை கிடச்சிருச்சுல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்லரமாக விட முடியும், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சு எங்களுக்கு கொடுத்த பணம், அது மட்டும் இல்லாமல் இந்த சீதா கல்யாணத்துக்காக ஒரு மனசார கொடுத்தது, அந்த பணத்தில் அப்படிலாம் வந்து சாதாரணமாக விட்டுற முடியாது, எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, எங்க எப்படிங்க கண்டுபிடிக்கும், மூஞ்சியில் வேறு முகமுடி போட்டிருந்தான், எப்படி என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாதேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, வெயிட் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி சுற்றி சொல்கிறாங்க. பலகுறையில் இப்போதைக்கு இருக்கிற நம்ம வேலை பிஸியில் கல்யாண டென்ஷனில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, வெயிட் பண்ணு, பக்கத்தில் ஏற்ற மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, இப்போ பக்கத்தில் தான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் மாட்டினாங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து அதில் செக் பண்ணி பார்க்குறேன், அவனுடைய முகம் கண்டிப்பாக தெரியும், ஏன்னா ரோட்லேயுமா முகமடி போட்டு வந்திருப்பான், இல்லை அப்படி வந்திருந்தானா கண்டிப்பாக வெளியில் ரோட்டில் போகிறவங்களே வந்து யாராவது பிடிச்சி கொடுத்துருப்பாங்க போலீஸ்கிட்ட, அதனால் வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு சொல்லி போகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜ், இங்கே பாரு நீயும் கூட வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நானே அடித்து மூக்கு கீழே உடச்சி விட்டீங்க, நான் இந்த மூஞ்சோட வச்சுட்டு எங்கடா வர அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உனக்கு பார்த்த அடையாளம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல அடையாளம் தெரியுங்க வாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்குங்க இப்போ தேவையில்லாமல் ஒரு 50,000 ரூபாய்க்கு போய் அந்த வீட்டில் போய் சிசிடிவி கேமராலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பலக்குறள், 5,000 ரூபா இருந்தாலும் 5 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம பணம், அது நம்ம உரிமை, பணத்தை 50,000 சொலையை எடுத்துகிட்டு போயிருக்கிறான், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு போனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மறுபடியும் ரோஹிணி சொல்கிறாங்க, ஏங்க அந்த பணத்தை வேணால் நான் வேணால் கொடுத்துட்றேன், எதுக்கு இப்படி டென்ஷன் அலையிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க ரோஹிணி உங்களுக்கே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கடன் கேட்டீங்க, இப்போ 50,000 ரூபா கொடுக்குறேன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துவுக்கும் சந்தேகம் வருது. வந்துட்டு என்ன ரோஹிணி நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, என்ன பார்லரம்மா உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குது போல இருக்குது, எங்கள் அம்மா 1,00,000 ரூபா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே கொண்டு வந்து கொடுத்தீங்க, இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் எவனோ திருடிட்டு போன பணத்துக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி வந்து நான் கொடுக்குறேங்கிறீங்க, ஏதோ தப்பாக இருக்கே, ஒருவேளை நீங்கள் தான் கால் பண்ணி வர சொல்லிட்டீங்களா என்ன, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நகை திருடலான்னு சொல்லிட்டு ஆளை வச்சு திருடிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் ரொம்ப கோவப்பட்டு, ஒழுங்காக சொல்லு, நீ தான் பொய் பித்தலாட்டம் திருடு நகை எல்லாத்துக்கும் வந்து நீ தான் துணை போகிறவளாச்சே, சொல்லு நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது, இவங்களாம் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ சம்மந்தமே இல்லாமல் நீ எதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், ஐயோ நம்ம தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சீதாவுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க, அந்த இதில் வேலை டென்ஷன் எதுக்கு இதே வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு காட்டின்னு சொல்லி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பார்லரம்மா, நீங்கள் சொல்கிறது ஏதோ சமாளிக்கிறதுக்கு பதில் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தான் வர சொன்னீங்களா இல்லை நீங்கள் தான் அந்த நகை திருடுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கோவப்பட்டு, என்னடா தேவையில்லாமல் இப்போ அவளையெல்லாம் வந்து இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏடா
உனக்கே தோணலையாடா? சம்மந்தமே இல்லாமல் பார்லர் அம்மா 50,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, இதை பார்த்து உனக்கே சந்தேகம் வரலையாடா? நீ தான் கேட்க மாட்டேன், நாங்கள் கேட்குறோம், எங்களையும் கேட்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்தோன்னே என்னாச்சு, ஏன் எல்லாம் பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாரு, அப்பா நான் இதை சும்மா விட போகிறது இல்லைப்பா, நான் போய் சிசிடிவி கேமரா வச்சுட்டு செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே. இல்லைப்பா, அது கொடுத்தா நம்ம இப்போது சீதா கல்யாணத்தை வச்சுட்டு அங்கே இங்கே அலையிற மாதிரி இருக்கும், ஒரு நிமிஷத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் கேட்குறாங்க. கேட்டப்போ வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ரோகிணி, ஐயோ எப்படியே நீங்கள் நம்ம வசமாக மாட்ட போகிறோம், ஆனால் வந்துட்டு அவன் வந்த விஷயம் நம்ம வெளியில் வச்சு அவங்ககிட்ட பேசலை, ஆனால் எங்கேயாவது வேறு ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சு ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவன் தாங்கிறது மனோஜுக்கு நல்லாவே தெரியும், முத்துவுக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. அதே போல் இங்கே போய் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அவனை பார்த்தோன்னே முத்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முத்து எனக்கு இவனை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா உங்கள் மேலே வச்சுருந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பழகுறல இவன் யார் தெரியுமா, மனோஜ் இருக்கான்ல, அவனுக்கு அடிக்கடி லெட்டர் கொடுத்து கூட இருக்கவங்களால பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அவன் தான் இவன். இத்தனை நாளாக வராமல் இருந்தால் என்ன திடீர்னு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீடு பூந்து திருடுற அளவுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, ஏங்க இது என்னமோ தப்பாக இருக்குதுங்க, கூட இருக்கவங்களால பிரச்சனை மனோஜுக்கு அலர்ட் கொடுத்துட்டு இருந்தான், இப்போ நம்ம நகையை வந்து திருடுறான், ஒன்றும் புரியலையே. பார்லரமாக வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லுது. ஒருவேளை இந்த பார்லரமாவை டார்கெட்டாக வச்சு தான் மனோஜுக்கிட்ட கூட இருக்கவங்களால பிரச்சனைன்னு சொல்லியிருக்குமோ. இந்த அம்மா வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது கேட்க போய் தான் வந்து பணத்தை கொடுக்குறது பதில் ஏதாவது நகையை திருடுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நல்லா நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க முத்து, ஆனால் உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்படிலாம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, போய் ரோகிணி வந்து சொந்த வீட்டிலே திருடுறக்கு ஆள் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேறு, அது சரியான கேடி, அது எல்லா வேலையும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கிட்டையும் கூட முத்து 2 லட்ச ரூபா பணம் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு நான் வந்து சீதாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, எங்கிட்ட கூட வந்து கேட்டாங்க, எனக்கு பணம் தரலன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ நீங்கள் அவன் சீதாவுக்கு மட்டும் நகை எடுத்து கொடுக்குறீங்களா, அதுக்கு மட்டும் பணம் இருக்குதான்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை இவங்களுக்கு தான் பணம் தேவை இருந்து ஒருவேளை இவங்களை வச்சு ஆளை வச்சு வந்து திருட வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இவனை யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கலாம், இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடுத்துருவோம், அவங்க ஃபைல் பண்ணி வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, அதுக்கெலாம் அவசியமே இல்லைங்க, அருண்கிட்ட கொடுத்துருவோம், அருண் பார்த்து கண்டுபிடிக்கிட்டோம், இப்போதைக்கு நம்ம வேலை இது கல்யாண வேலையை பார்ப்போம், ஏன்னா கல்யாண டென்ஷனில் நாம போய் தனிப்பட்ட முறையில் போய் கேஸ் கொடுத்தோம்னா தேவையில்லாமல் அங்கேயும் இங்கே அலக்கழிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், அதனால் அருண்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாவும் அருணை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த ஃபுட்டேஜையும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற அந்த 50,000 வாங்கி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மாமா ரொம்ப நல்ல டைப்பு, எவ்வளோ தூரம் வந்து பொண்ணு எடுத்தவங்க மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் சீதாவுடைய கல்யாணத்துக்காக முன்னாடி நின்று பண்ணுறாரு, அவரோட பணத்தை ஒருத்தன் தூக்கியிருக்கானா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அருண், நான் கிளம்புறேன், அவர் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க முத்து, கொஞ்சம் கல்யாணத்தப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவரெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார், நீங்கள் திரும்ப அவர்கிட்ட அதை சொல்கிறதுனால தான் பிரச்சனை வந்து மறுபடியும் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருப்போது. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை வந்துடும், ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, அதனால் வந்து அது மொல்லமாக தெரியுறப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லி அருண்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாவும்.